மகாபாரத காலத்தில் குருகுல வாசத்தின் போது இந்த பஞ்சபாண்டவர்களும் இந்த கௌரவர்களும் கல்வி பயிகின்ற போது இந்த பஞ்சபாண்டவர்கள் புகழ் வீரத்திலும் தீரத்திலும் கல்வியிலும் ஞானத்திலும் புகழ் மேலோங்கி இருந்தது. துரியோதனன் பொறாமை கொண்டு தன்னுடைய பிதாமகனாக இருக்கக்கூடிய தாத்தா பீஷ்மனுடன் சென்று, தாத்தா, ஒருவருக்கு சாதகமாகவும் மற்றவருக்கு பாதகமாகவும் துரோணாச்சாரியர் கல்வியை போதிக்கிறார், எங்களுக்கு சரிவர கல்வியை போதிக்கவில்லை என்று அவர் கடிந்து கொண்டான், கோபப்பட்டான் தாத்தாவிடம் இந்த துரியோதனன். அதை பொருட்படுத்தாமல் இருக்க முடியாது என்று குருகுலம் சென்று துரோணரிடம் கேட்கிறார் இந்த பீஷ்மர். அதற்கு துரோணர் சொல்லுகிறார், பிதாமகரே, மழை மேகங்களை முகர்கிறது, மேகம் மழை முகர்ந்து நீர் மழைத்துளி காடு கரை எல்லாவற்றிற்கும் பெய்கிறது, மூடி வைத்த பாத்திரத்தின் மேலும் மழை விழுகிறது, திறந்து வைக்கின்ற பாத்திரத்திலும் மழை துளி விழுகிறது, திறந்த பாத்திரமாக இருந்தால் மழை நீர் நிரம்புகிறது, மூடிய பாத்திரத்தின் மேல் விழுந்தால் மழை நீர் வீணாக போகிறது. அப்படி மூடிய பாத்திரமாக இருக்கிறான் இந்த துரியோதனன், கௌரவர்களும் திறந்த பாத்திரமாக இருக்கிறார்கள், அறிவு கடலாக இருக்கிறார்கள் பஞ்சபாண்டவர்கள். அதை நான் மீண்டும் உங்களுக்கு வினவ வேண்டும், விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று பீஷ்மரும் துரோணரும் குளக்கரையை நோக்கி நடந்து சென்று கொண்டே இருந்தார்கள். இடையில் அர்ஜுனனை அழைத்து இந்த துரோணர் சொல்லுகின்றார், அப்பா, மூலிகை எண்ணெயில் ஆசிரமத்தில் நான் விட்டு வந்து விட்டேன், நீ அந்த எண்ணெயை கொண்டு வா என்று ஒரு செய்தி அவனுக்கு சொல்ற. அறிந்து உறந்த அந்த செயலை அறிந்து அர்ஜுனன் குருகுலம் நோக்கி செல்லுகின்றான். அங்கே ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் எடுத்து வருகின்ற போது அதற்கிடையே இந்த துரோணாச்சாரியார் அனைத்து மாணவர்களையும் அமர வைத்து ஒரு ஆலமரத்தின் அடியில் ஒரு வில்லை பயன்படுத்துகிறார், ஒரு அம்பை பயன்படுத்தி தரையில் ஒரு மந்திரத்தை எழுதுகிறார். அந்த மந்திரத்தை உச்சாடம் செய்து அம்பு எய்தால் ஆலமரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இலைகளிலும் அம்பு தொலைக்கும் என்று அந்த மந்திரத்தை சொல்லுகின்ற போது அந்த துரோணாச்சாரியார் துரியோதன் கையில் வில்லம்பை கொடுக்கிறார். அதை அறிந்து உணர்ந்த அந்த துரியோதனன் மந்திரம் உற்சாகம் செய்து அம்பை தொடுத்து வில்லை ஏகின்ற போது அனைத்து இலைகளும் துவாரமாகிறது, துளை விழுகிறது. இதை பார்த்து பூரிப்படைந்த இந்த பிதாமகர் பீஷ்மர் கட்டி அணைத்து கொண்டார் பேரனை, இந்த துரியோதனை உளமகிழ்ந்தார். கல்வி கடலாக இருக்கக்கூடிய துரோணரின் இந்த கற்றல் திறமையை கண்டு மிகவும் பாராட்டினார் பலவாறாக. இப்படி இருக்கின்ற போது அனைவரும் அந்த எழுதியதை மண்ணால் மூடாமல் இந்த துரோணாச்சாரியார் குளக்கரைக்கு சென்று குளிக்க போனார்கள். ஆசிரமத்தில் வருகின்ற வழியில் இந்த ஆலமரத்தின் இலைகளெல்லாம் துளையிட்டு இருக்கிறது, கீழில் எழுதப்பட்டிருக்கிறது. அர்ஜுனன் பார்க்கிறான். உடனடியாக வில்லம்பை எடுத்து அந்த மந்திரத்தை படித்து உற்சாகம் செய்து அடிக்கிறான். இரண்டாவது ஆலமரத்தின் இரண்டாவது துளையாக சென்றடைகிறது. குளக்கரையில் குளித்து விட்டு அந்த எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு மீண்டும் ஆலமரத்திற்கு வருகிறார் துரோணரும் பீஷ்மரும் பஞ்சபாண்டவரும் கௌரவர்களும். இப்போது பீஷ்மர் பார்க்கிறார், என்ன இது, இந்த துரியோதனன் அடித்த இலையில் ஒரு துளை இருக்கிறது, ஆனால் இப்போது 2 துளை வந்தது, எப்படி என்று, இதற்கு யார் காரணம் என்று வினவுகிறார் இந்த பீஷ்மர். அப்போது தாத்தா, நான் தான் காரணம் என்கிறான் அர்ஜுனன். என்ன செய்தாய், நீ கல்வி போதிக்கின்ற போது இங்கே இல்லையே என்று சொல்லுகின்ற போது அதற்கு இந்த அர்ஜுனன் சொல்லுகின்றான், தாத்தா, நான் மனத்தால் கற்றுணர்ந்தேன், இது குருவாகப்பட்டவர் எழுதப்பட்ட மந்திரமாக இருக்கும், இது வில்லால் எய்த அம்பாக இருக்கும் என்று உணர்ந்தேன். மந்திரத்தை உற்சாகம் செய்தேன், நானை பூட்டி அடித்தேன், வில்லில் அம்பு தொலைத்து 2வது தொலையாக மாறியது என்று சொல்லுகின்ற போது பீஷ்மர் பூரிப்படைந்து பாராட்டினார், அள்ளி அரவணைத்து கொண்டார் அர்ஜுனனை. இப்பொழுது
இந்த துரியோதன் சொல்லுகின்றான், இவன் படித்தானா வில்லை விட்டானாம், யார் வேண்டாலும் இந்த வேலையை செய்து விடலாம், சாதாரண விஷயத்தை இப்படி பெருமையாக பேசுகிறீர்களே என்று அங்கு சாடினான் துரியோதனன். இப்போது துரோணாச்சாரியார் சுதாரித்து கொண்டு, இப்போது துரியோதனா, அவன் வில் வித்தை கற்றிருந்தான், ஆனால் நீயும் நான் கற்றுக் கொடுத்தேன், இப்போது உனக்கு வில்லையும் அம்பையும் கொடுக்கிறேன், நீ உற்சாகம் செய்து மீண்டும் அந்த இலையை துளைக்குமாறு செய் என்றான். அப்போது சரி கொடுங்கள் என்று அந்த வில்லையும் அம்பையும் நாணை பூட்டி அடிப்பதற்கு முன் தரையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த மந்திர சுலோகங்கள் இல்லையே என்று கத்தினான். எப்படி மந்திர சுலோகம் இல்லாமல் என்னால் அடிக்க முடியும் என்று கத்தினான். இப்போது சொல்லுகின்றார் இந்த குருவாக இருக்கக்கூடிய துரோணாச்சாரியார், அப்பா, அறிவு ஞானம் கேள்வியால் வருவது அல்ல, அறிவு ஞானம் உள்ளிருந்த ஆற்றல் ஒருமித்து எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி கலையை கற்று உணர வேண்டும். அப்படி தன்னகத்தே உணர்ந்து கலையே குருவாகவும் குருவே தெய்வமாகவும் நினைத்து கலையின் மீது அன்பு கொண்டு அதை செயலிடம் காட்டி அர்ஜுனனை பரிகாசம் செய்யலாமா என்று சொல்லுகின்ற போது அந்த நிலையை உணர்ந்தான். இவர் சரியாக தான் சொல்லிக் கொடுக்கிறார் என்று பீஷ்மரும் அறிந்தார், உணர்ந்தார். அங்கிருந்து விடைபெற்று சென்றார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், வாய்ப்புகள் எல்லோருக்கும் சமமாகவே கிடைக்கின்றது. ஆனால் கூர்ந்த கவனமும் அலட்சியமில்லாத மனமும் கொண்டவர்களே வாழ்வில் பிரகாசிக்கிறார்கள். கூர்ந்த கவனமும் அலட்சியம் இல்லாமல் வாழ்பவர்களே வாழ்க்கையில் பிரகாசிக்கிறார்கள். கதையின் கூற்றாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.